பிள்ளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தாய் பிரத்யேகர விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள். அது தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் நமக்கு அமையுமானால், நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால், தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை. இந்த சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த 3 பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன். அப்படி பார்த்தோம்னா 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது. பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட, பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான். இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி தான். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில், பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தவர் நாம் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல, ஆயுள்காரகனும் இவனே தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான தருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து அவர் மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை 1, 2. உங்களுடைய முழுமையான பலாபலங்களை எல்லாம் சோழி பிரசன்னத்தின் மூலமாக தெளிவாக சொல்லுகின்றேன். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை 1, 2. இந்த சனி பகவானுடைய பயிற்சி கடந்த காலத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருந்து கடுமையான உடல் ரீதியாக சில விரைய செலவுகளை எல்லாம் சந்தித்து வந்தீர்கள். நிறைய ஏமாற்றங்களை தொழில்களை சந்தித்து வந்தீர்கள். மன ரீதியான சில பாதிப்புகளையும் சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனியாக வருகின்றார். பயந்து விட வேண்டாம். காரணம், என்னுடைய அனுபவத்தில் கண்டக சனி காலத்தில் எவ்வாறு இருந்தால் இந்த சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அதாவது மழை பெய்கின்றது என்றால் நாம் கொடை வைத்துக் கொள்கின்றோம். கடுமையான வெயில் காலத்தில் நாம் ஒரு இடத்தை கடக்க வேண்டுமானால் காலில் செருப்பு போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இயற்கையினுடைய பாதிப்பு மாதிரி தான் கிரகங்களுடைய பாதிப்பு. இவ்வாறு இருந்து விட்டால் ஒரு தற்காப்பு தான். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கன்னியை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாகவும் தற்போது கண்டகச்சனியாக இருந்தாலும் கொற்ற மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் சனி பயிற்சியினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி விடுகின்றார். புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகின்றார்கள். என்னை பொறுத்தவரைகள் சனி பகவான் உங்களை உற்று நோக்கினாலும் கூட மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி, தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். மனசு உடம்பு ரெண்டுமே அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலையை ராகு அமைத்து தந்து விடுவார். சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். எதிர்கால நலனி இந்த காலகட்டத்தில் சிலரெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த எரிச்சல் கோபத்தை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. எதிர்கால நலனை வைத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் புனையாக இருந்தது ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். களத்திரகாரர்கள் சுக்கிரன் துணை இருப்பதனால சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற கவசமும் அப்படியே தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். அதே நேரத்தில் பேச்சு, நீங்கள் பேசுகின்ற வார்த்தை, அந்த வார்த்தை நாணயம் காப்பாற்றப்படும். அது ஒன்றும் போதுமே, எதிலும் வெற்றி கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் ஒரு நல்ல வேலை அமைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதாவது கடுமையான பாலைவனத்தில் தவித்த வாய்க்கு கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கிடைச்ச மாதிரி தான். பசித்த வயிறுக்கும் ஒரு கவலை சாதம் கிடைத்த மாதிரி களத்திரகாரகன் சுக்கிரன் இந்த ஆண்டு முழுவதுமே கன்னிராசிக்கு துணை இருக்க போகின்றார். காரிய தடைகள் அத்தனையுமே விலகுவதோடு
நினைத்த காரியம் நிறைவேறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த சனி பயிற்சியிலே அமையும். சிலருக்கெல்லாம் வீடு கட்டு யோகத்தை செவ்வாய் தருவார். சனி அமர்ந்து நன்மைகளை வழங்க தவறினாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் தொழிலை வெற்றி பெற்றவர்கள், நல்ல திருமண யோகத்தை அடைந்தவர்கள், இழந்ததை திரும்ப பெற்றவர்களெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். சூரியன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பே என்று நான் சொல்வேன். அதே நேரத்தில் உறவினர்கள் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரிடமும் சற்று சந்தேக கண்ணுடைய பாருங்களேங்க. யாரிடம் இருந்தாலும் உங்களுடைய அந்தரங்க விஷயமா இருந்தாலும் சரி, ரகசியங்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பிறருக்கு வக்காலத்து வாங்குவதோ, பிறருக்கு ஓடி சென்று உதவி செய்வதோ இன்றைய காலகட்டத்தில் நிதானமாக இருங்க. பேச்சில் மட்டுமல்ல, செயலையும் நிதானமாக போக்கை கையாண்டாலே போதும். சுவரை வைத்துதான் சித்திரம் என்பதை போல உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம், சில விரைய செலவுகள் வந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுங்கிற மாதிரி அந்த விரைய செலவும் சுப செலவாக செவ்வாயினால் மாறும். என்னை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலமாக இருப்பதால், வக்கர நிவர்த்தி இருப்பதனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் இதுவரைக்கும் எந்த ஆதாயமும் பெற முடியாமல் கலங்கியவங்களுக்கு அரசு துறையினால ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம். அரசுகளுக்கெல்லாம் அரசு துறையில் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும். அதே நேரத்தில் சாதகமான பலன்களை வந்து செல்வதற்கான சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார். சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அது அகலும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து வெற்றி உங்கள் பக்கம் வசப்படும். வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் தான். அதே நேரம் தொட்டது துலங்கும், வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். இந்த மூணு சொன்ன இல்லையா, கடைசியில் சொன்ன இல்லையா, வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும், தொட்டது துலங்கும், நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். இந்த மூன்றையும் தரக்கூடியவர் குரு பகவான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் செவ்வாயும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு தொடர்ந்து வருவதனால கவலையே பட வேண்டாம். சற்று கவனமாக இருங்க. மூன்றும் பலம் இழந்த ஒரு காலகட்டங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். இந்த கண்டகச்சனி வரும்போதுங்க ஒரு மனிதன் தேக பலம், தெய்வ பலம், மனோபலம், இந்த மூன்று பலமும் குறைந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. தெய்வ பலம், அதாவது தெய்வ பலம்னா யாரு? குலதெய்வ வழிபாடு. தேக பலம்னா எது? உடல் சார்ந்த விஷயத்தில். மனோபலம்னா மனசு உடைஞ்சி போகிறது, நம்பிக்கை இழந்து போகிறது, தைரியம் இல்லாமல் போகுது. இந்த மூன்றையும் இழந்த இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்தாலும் கூட இந்த மூன்றையும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க செவ்வாய். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இழந்த மூன்றையும் உங்களுக்கு தரப்போகின்றார் இந்த சனி பயிற்சியில். அதே நேரத்தில் சனி பகவான் மட்டுமா நம்முடைய மனசும் உடம்பு சரியாக வச்சுக்கிட்ட சனி பகவான் மாறி யாருக்கு உதவுவா? நான் சொன்னேன்னால என்னுடைய சோழி பிரசாத் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி காலத்துலலாம் வெற்றி நோக்கி நகர்ந்தவர்களை சந்தித்து, ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது? ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படும்? இந்த சனி பகவானே உங்களுக்கு துணையாக இருப்பதை தான் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய அனுபவம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டகச்சனி வந்த பொழுது கலங்கி விட்டார். தொழிலில் வாழ்க்கையில் நிம்மதி குலைந்து போய்விட்டார். வாழ்ந்தது போதும் என்று ஒரு விரக்தி நிலையை சந்தித்தார். அப்படிப்பட்ட மனிதன் செய்தது ஒன்றே ஒன்றுதான், எது வந்தாலும் சரிங்க, நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பதை போல இன்னைக்கு இழந்ததை அத்தனையும் திரும்ப பெற்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். முழுமையா நம்பிடுங்க. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாமல் இருந்து விட்டாலே போதும். கன்னிராசிக்கு என்னுடைய அனுபவத்தில் கண்டகச்சனியை பற்றி கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சி தான் கன்னிராசி.